இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு தன்னுடைய இரண்டாம் நிருபத்தை இவ்வாறாக துவக்குகிறார். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு என்று தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் நாம் விசுவாசத்தை பெறுகிறோம் என்று இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒரு மனுஷனுடைய ஆதாமின் கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். ஒருவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நீதி அநேகரை நீதிமான்களாக்குகிறது. கர்த்தர் ஏசாயாவின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஒரு காரியம், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். என் தாசனாகிய நீதிபரர் இயேசு கிறிஸ்து அநேகருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னாலுண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரரின் நீதி கர்த்தரால் உண்டானது. ஏசாயா 45ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு அவர்கள் கர்த்தரை மேன்மை பாராட்டுவார்கள். தாவீது 103ஆம் சங்கீதத்திலே இவ்வாறாக பாடுகிறார். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேலும் கர்த்தருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். எவர்களை
முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி அநேகரை நீதிமான்களாக்குகிறது. இதுவரை நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. ரட்சிப்பு மனுஷரால் கூடாதது, ஆனால் தேவனால் கூடும். நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம் நீதிமான்களுக்கு மட்டுமே. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதிமானாக முயற்சித்தால் அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு சாபம்தான் கிட்டும். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் பாவத்தை அறிகிற அறிவை நமக்கு தர, கிறிஸ்துவனிடத்தில் நம்மை வழிநடத்த. இயேசு கிறிஸ்து எல்லா நீதியையும் நிறைவேற்றினார். கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி அநேகரை நீதிமான்களாக்குகிறது.